தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள வளிமண்டல குழப்பம், வானிலையில் மாற்றம். திருகோணமலையில் முச்சக்கர வண்டி விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 காயம். தெஹிவளையில் அடிகாயங்களுடன் மீட்கப்பட்ட சடலம். மண்சரிவு அபாயம், இடமாற்றப்படும் தமிழ் பாடசாலை. யாழ் பருத்தித்துறையில் மீட்கப்பட்ட கைக்குண்டு. தேங்காய் எண்ணெயின் விலை அதிகரிப்பு. ஆசிரியர் பற்றாக்குறை நிவர்த்தி செய்யுமாறு கோரி ஆர்ப்பாட்டம். வெனிசுலாவில் கை வைக்காதே, கொழும்பில் அமெரிக்க தூதரகத்திற்கு முன் வெடித்த போராட்டம். ஜான்சன் பெர்னாண்டோ மற்றும் மகனுக்கு விளக்கமறியல். நாளை நள்ளிரவு முதல் தடை, பரீட்சைகள் திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு. தாளையடை கடற்கரைக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு அவசர எச்சரிக்கை. தொடர்பட விரிவான செய்திகள். நாட்டிற்கு தென்கிழக்காக வங்காள விரிகுடா கடற்பரப்பில் நிலை கொண்டுள்ள வளிமண்டல கீழ் தளம்பல் நிலை மேலும் வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கை இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டிற்கு தென்கிழக்காக வங்காள விரிகுடா கடற்பரப்பில் நிலை கொண்டுள்ள வளிமண்டல கீழ் தளம்பல் நிலை மேலும் வலுவடைய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக ஜனவரி 8 வியாழக்கிழமை முதல் நாட்டின் குறிப்பாக வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை நிலைமை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் தொடர்புடைய அறிக்கை குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்படுகின்றனர். அத்துடன் கடல் தொழிலுக்கு செல்வோர் எச்சரிக்கையாக இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. திருகோணமலை அலெக்ஸ் தோட்ட பகுதியில் இடம்பெற்ற முச்சக்கர வண்டி விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த விபத்து இன்று மதியம் இடம்பெற்றுள்ளது. திருகோணமலை 6ஆம் கட்டி பகுதியில் நடமாடும் பஞ்சரொட்டும் சேவை வழங்கி வருபவரின் முச்சக்கர வண்டியை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன்போது முச்சக்கர வண்டியில் பயணித்த கணவன், மனைவி மற்றும் அவர்களின் 2 பிள்ளைகள் என ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 படுகாயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு திருகோணமலை பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் முச்சக்கர வண்டி விபத்து தொடர்பில் திருகோணமலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். முச்சக்கர வண்டி வெகு கட்டுப்பாட்டை இழந்தமைதான் விபத்துக்கான காரணமாக இருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தெஹிவளையில் அடிகாயங்களுடன் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. தெஹிவளை பகுதியில் உள்ள ஒரு பணியிடத்தின் முன் நேற்று இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. தெஹிவளை சஞ்சியபுர மருத்துவ வீதியைச் சேர்ந்த நபரை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இவர் தாக்குதலின் விளைவாக கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். கல்கிசை நீதவான் கீத்மா பெர்னாண்டோ இந்த விவகாரம் குறித்து நீதவான் விசாரணையை நடத்தியுள்ளார். மண்சரிவு அபாயம் காரணமாக ஒரு மாதத்திற்கு மேலாக மூடப்பட்டிருந்த கொத்மலை தலவத்தின்ன ரம்பொட பெவண்டன் தமிழ் வித்தியாலயம் தலவந்தென்னவில் உள்ள தொண்டவான் கலாச்சார மையத்தில் இயங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மஞ்சுளா சுரவீர அரச்சி இதனை தெரிவித்துள்ளார். பெவண்டன் தமிழ் கல்லூரிக்கு அருகில் பாடசாலைக்கும் ரம்படு பகுதிக்கும் செல்லும் சாலையில் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதால் பாடசாலையில் படிக்கும் மாணவர்கள் மற்றும் கற்பித்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அதிபர் மற்றும் ஆசிரியர்களின் மனநிலையை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது எனவும் கூறியுள்ளார். தொண்டமான் கலாச்சார மையத்தில் போதுமான இடம் இருப்பதால் காலியான கட்டிடங்களில் வகுப்பறைகளை அமைத்து அடுத்த சில நாட்களில் அங்கு கல்வி நடவடிக்கைகளை நடத்துவதற்கு தேவையான ஆரம்ப பணிகள் கொத்மலை வலய அலுவலக அதிகாரிகளால் மேற்கொள்ளப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மஞ்சுளா சுரவீர ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த பாடசாலையில் 1 முதல் 11ஆம் வகுப்பு வரை 143 மாணவர்களும் 13 ஆசிரியர்களும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ் பருத்தித்துறை கொட்டடி மீன் சந்தை பகுதியில் இருந்து கைக்குண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது.
கடற்கரை பகுதியில் அகலப்பட்ட மணல் கொட்டடி மீன் சந்தை பகுதியில் வீதியோரமாக அண்மையில் கொட்டப்பட்டிருந்தது. அதற்குள் இருந்தே இந்த கைக்குண்டு நேற்று அவதானிக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பில் பருத்தித்துறை காவல்துறையினருக்கு கடத்தொழிலாளர்கள் தகவல் வழங்கியிருந்தனர். காவல்துறையினர் மேற்கொண்ட மேலதிக நடவடிக்கையின் அடிப்படையில் அந்த கைக்குண்டு விசேட அதிரடிப்படையினரால் மீட்கப்பட்டு மணற்காட்டு பகுதியில் வைத்து பாதுகாப்பாக வெடிக்க வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 2 வாரங்களில் சந்தையில் தேங்காய் எண்ணெய் போத்தலின் விலை சுமார் 100 ரூபாவினால் அதிகரித்துள்ளது. தேசிய நுகர்வோர் முன்னணியின் தலைவர் அசில சம்பத் இதனை தெரிவித்துள்ளார். இதனுடன் ஒப்பிடும்போது தாவர எண்ணெயின் விலையும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை சந்தையில் தேங்காய்களின் விலை கணிசமாக அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த வாரம் நடைபெற்ற தேங்காய் ஏலத்தில் ஒரு தேங்காயின் விலை 122 ரூபாய் தொடக்கம் 124 வரை இருந்த நிலையில் சில்லறை விற்பனையாளர்கள் ஒரு தேங்காயை ரூபாய் 180 முதல் 200 வரை விற்பனை செய்கின்றமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை மகாவலிகம மகா வித்தியாலயத்தில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறை நிவர்த்தி செய்து தருமாறு கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. சேரனுவர மணிக்குடு கோபுர சந்தையில் இன்று காலை பெற்றோர்கள் பாடசாலை மாணவர்கள் இணைந்து இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். பின்னர் மணிக்குடு கோபுர சந்தையிலிருந்து பிரதான வீதியூடாக சென்று பிரதேச சபை வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மகாவலிகம மகா வித்தியாலயத்தில் 450 மாணவர்கள் கல்வி பயில்கின்றனர். 34 ஆசிரியர்கள் தேவையான நிலையில் தற்போது 16 ஆசிரியர்களை பாடசாலையில் பணியாற்றுகின்றனர். இந்த நிலையை ஏனைய ஆசிரியர்களையும் பெற்றுத்தருமாறு கோரியே இவ்வாறு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பாடசாலையில் ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படுவதால் மாணவர்கள் இடைவிலகி தூர பிரதேச பாடசாலைக்கு செல்ல வேண்டியுள்ளதாக இவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். முன்னணி சோசலிஸ்ட் கட்சி மற்றும் பல குழுக்களின் ஆர்வலர்கள் இன்று மாலை கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு வெளியே ஒன்று திரண்டு வெனிசுலாவில் அமெரிக்க நடவடிக்கைகளுக்கு எதிராக போராட்டம் நடத்தியுள்ளனர். வெனிசுலாவிற்கான தீர்வை கோரியும் அமெரிக்க தலையீடு என்று அவர்கள் விவரிப்பதை கண்டித்தும் வெனிசுலாவை தொடாது என்ற வாசகங்களுண்ட பதாகைகளை ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஏந்தி சென்றனர். வெனிசுலாவில் அமெரிக்கா ஒரு பெரிய அளவிலான இராணுவ நடவடிக்கையை தொடங்கிய பின்னர் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி சிறைப்படுத்திய பின்னர் அமெரிக்கா வெனிசுலா பதற்றங்கள் ஏற்பட்ட பெரிய அளவிலான அதிகரிப்பை தொடர்ந்து இந்த போராட்டங்கள் வந்துள்ளன. மதுரோவும் மனைவியும் இப்போது அமெரிக்காவில் கூட்டாட்சி குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்ள உள்ளனர். வெனிசுலாவில் ஆட்சி மாற்றம் மற்றும் அதன் எண்ணெய் வளங்களை மேற்பார்வையிடும் நோக்கத்தை அமெரிக்கா சமீட்சை செய்துள்ளது. இது சர்வதேச விமர்சனங்களுக்கு வழிவகுத்துள்ளது மற்றும் இறையாண்மை மற்றும் தலையீடு குறித்த உலகளாவிய விவாதத்தையும் அதிகரித்துள்ளது. நிதி மோசடி விசாரணை பிரிவினரால் இன்று கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ மற்றும் அவரது இளைய மகன் ஆகியோரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர்கள் வத்தலை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் ஜனவரி 9 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். விடுக்கப்பட்ட அழைப்புக்கு அமைவாக வாக்குமூலம் அளிப்பதற்காக அவர்கள் இன்று காலை நிதி மோசடி விசாரணை பிரிவில் முன்னிலையான போதே முன்னாள் அமைச்சரும் அவரது மகனும் அப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். சதோச நிறுவனத்திற்கு சொந்தமான லொரியொன்றை தவறாக பயன்படுத்தி அரசாங்கத்திற்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைவாகவே ஜான்சன் பெர்னாண்டோ மற்றும் அம்மகன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். 2025 ஆண்டுக்கான காபூது உயர்தர பரீட்சை தொடர்பான வகுப்புகள் கருத்தரங்குகள் ஆகியன நாளை நள்ளிரவு முதல் தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஜனவரி 12 தொடங்கும் உயர்தர பரீட்சையின் மீதமுள்ள பாட பரீட்சைகளை ஜனவரி 20 வரை நடாத்த பரீட்சைகள் திணைக்களம் திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் பரீட்சார்த்திகளுக்காக மேலதிக வகுப்புகளை நடாத்துதல், பாட ரீதியான விரிவுரைகள், கருத்தரங்குகள், செயலமர்வுகளை நடாத்துதல், மாதிரி வினாக்கள் அடங்கிய வினாத்தாள்களை அச்சிடுதல் மற்றும் விநியோகித்தல், பரீட்சை வினாத்தாள்களை ஒத்த வினாக்கள் வழங்கப்படும் என சுவரொட்டிகள், பதாதைகள் அல்லது துண்டு பிரசுரங்களை இலத்திரனியல் அல்லது அச்சு ஊடகங்கள் வாயிலாக வெளியிடுதல் என்பன இவ்வாறு தடை செய்யப்படுவதாக பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இந்த உத்தரவுகளை மீறி செயற்பட்டால் அவர்கள் பரீட்சை சட்டத்தின் கீழ் குற்றத்திற்கு ஆளாக நேரிடும் என்று பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
இதற்காக நாடு முழுவதும் 2362 பரீட்சை மையங்கள் மீண்டும் தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் வழக்கமான நடைமுறையின்படி நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே பரீட்சை மையங்களுக்கு செல்லும் போது தேவையான அனைத்து வழிமுறைகளையும் பின்பற்றுமாறும் அமைச்சகம் மாணவர்களை கேட்டுக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எச்சரிக்கையை மீறி தாலியடி கடலுக்குள் வெளிநாட்டு சுற்றுலாவாசிகள் இறங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடு மற்றும் இலங்கையின் பல பகுதிகளில் இருந்து அதிகளவு சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு தாலியடி கடற்கரைக்கு வருகின்றனர். இருப்பினும் கடற்கரையானது பாதுகாப்பின்றி காணப்படுவதால் கடற்பரப்புக்குள் இறங்க வேண்டாம் என வடமராட்சி கிழக்கு பொது அமைப்புகள் அறிவித்த போதும் அதனை பொறுப்பெடுக்காமல் கடற்கரைக்கு வரும் சுற்றுலாவாசிகள் கடலுக்குள் இறங்கி நீராடுகின்றனர். இந்த நிலையில் நேற்றைய தினமும் அதிகளவான சுற்றுலாவாசிகள் மதுபோதையில் கடலின் ஆழமான பகுதிக்குள் சென்று நீராடி புகைப்படங்கள் எடுத்துள்ளனர். இதனை அவதானித்த ஊர் மக்கள் கடலின் தன்மை தொடர்பாக அவர்களுக்கு கூறிய போதும் அதனை செவிமடுக்காமல் நீராடியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக பருத்தித்துறை பிரதேச சபை தவிசாளர் யுகதீற்கு அறிவித்த போது அவர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து கடலுக்குள் இறங்க வேண்டாம் என சுற்றுலாவாசிகளிடம் கூறியுள்ளார். வடமராட்சி கிழக்கு கடற்கரைக்கு வரும் சுற்றுலாவாசிகள் கவனத்திற்கு கூறப்பட்டுள்ளதாவது மாரிகாலம் என்று அழைக்கப்படும் கார்த்திகை மற்றும் மார்கழி தை மாதங்களில் கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதால் இந்த கடல்களுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினர் மற்றும் கடற்தொழில் அமைச்சருடன் கலந்தாலோசித்துவிட்டு கார்த்திகை மற்றும் மார்கழி தை மாதங்களில் கடலில் இறங்குவதற்கு தடை விதிக்கப்படும். தாலியடி கடற்கரை பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக நாங்கள் ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றோம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.